கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் 7 மாதங்கள் அற்புதமாய் நாம் வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். உலகத்தில் என்னென்னவோ நடக்கிறது. சபைகளில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில் நடக்கும் காரியங்களை யோசிக்கும் போது எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் கடந்து வருகிறோம் என்பதை ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நிலையில் 7 மாதங்களை கடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் ஒரு வசனத்தை வைத்து உங்களுக்கு நீங்கள் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று நாம் வசனங்களை தியானிக்கிறோம். கடந்த மாதத்தில் நான் குறிப்பிட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும். கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவியானவர் எங்கேயோ அந்த அவரில் விடுதலை உண்டு. விடுதலை அனுபவிச்சிங்களா? நம்பிக்கையோடு வசனத்தை கேட்டு வாழ்ந்தால், கேட்கிற வசனத்தின்படி வாழ்க்கை அர்ப்பணித்து உண்மையாய் இருக்கும்போது இந்த வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இது வெறும் புத்தகம் மட்டும் அல்ல, இது வெறும் புத்தகம் பேப்பர் இல்லை. இதற்குள் ஜீவன் இருக்கிறது. இதற்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இதை மேலோட்டமாக பார்த்தால், மேலோட்டமாக படித்தால், மேலோட்டமாக நீங்கள் இதை யோசித்தால் இது உங்களுக்கு ஒரு காரியமும் செய்யாது. ஆழமாக உணர்வோடு, நம்பிக்கையோடு, தெய்வ சுபாவத்தோடு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பிரியமாக நீங்கள் இதை அசை போடும் போது இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த 8வது மாதத்திலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இதான் இந்த 8வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. யார் யாரிடத்திலும் எதையோ கேட்கிறோம், ஆனால் அது கிடைக்கவில்லை. கஷ்டமான சூழ்நிலை, கேட்கிறோம், இல்லை. ஆனால் நாம எங்க கேட்கணுமோ அங்க கேட்டால் எல்லாம் பெற முடியும். ஏன்? நாம் தேவை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவைகள். இன்னொன்று பிரியமானவர்களே, நாம கேட்பதெல்லாம் இந்த இம்மைக்குரிய காரியங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையும் அவர் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு பிரியமான, அவருக்கு சித்தமான, அவர் விரும்புகிற எதை கேட்டால் அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்கும் போது பூமிக்குரிய நிலையிலும் அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். எப்படிப்பட்ட காரியத்தை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதோ யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை தான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறார். அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு அவர்கள் கேள்வியோடு இருப்பது எப்பொழுதும் இருப்பார்கள். ஏன்னா மனுஷன் என்றாலே கேள்வியும், மனிதன் என்றாலே குழப்பமும், மனிதர்கள் தேவை நிறைந்தவர்களுமாய் இருக்கிறது தானே. ஆனா இந்த நிலையில் ஆண்டவரிடத்தில் அவர்கள் பழகும் போது ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவை கொடுக்கிறார்,
அன்றைக்குள்ளவர்களுக்கு. இன்றைக்கு நாமும் இந்த வார்த்தையை அப்படியே நிதானித்து தியானித்து நாமும் அந்த வழியில் நடக்கும்போது நம் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் என் நாமத்துல கேட்பீர்களோ, எதை கேட்பீர்களோ. அப்ப நாம அவருடைய நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில், பிதாவாகிய தேவனுக்கும் நாமம் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கும் நாமம் உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கும் நாமம் உண்டு. பல பெயர்களில் அவருடைய தெய்வீகம் அறிவிக்கப்படுகிறதை நாம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என் நாமத்தில், இங்க சொல்றாரு என்னுடைய நாமத்தில், இயேசு சாமி சொல்லி கொடுக்கிறாரு, எதை கேட்பீர்களோ, எதை கேட்டாலும் சரி சொல்றாரு, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. இப்ப நீங்கள் கேட்கிற காரியம், நீங்கள் தேவ பிள்ளைகள் எல்லாருமே கடவுள்கிட்ட யார் கேட்பாங்க? அவர் மேல நம்பிக்கை உள்ளவங்க தான் கேட்பாங்க. அவர்கிட்ட கேட்டா பதில் கிடைக்கும் சொல்றவங்க. அப்போ நாம கேட்கும் போது அப்போ ஒரு காரியம் கேட்கணும், ஏன் ஆசை நிறைவேறுகிற ஒன்றை நான் கேட்க மாட்டேன், எனக்கு விருப்பமானது எனக்கு நான் கேட்க மாட்டேன், ஆனா என்னுடைய தேவைகள் என்னன்னு உமக்கு தெரியும், அதை உம்மிடத்தில் நான் கேட்கிறேன்னு அவருடைய நாமத்துல சொல்லும் போது பிதா மகிமைப்படும்படி ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் செய்வேன். அப்ப அவர் தான் கொடுக்கிறார். பிதாவானவர் மட்டும் கொடுப்பதல்ல, இயேசுவானவர் நான் அதை செய்வேன், ஏன் நாமத்துல கேட்டால் நான் அதை செய்வேன். அதுல இருந்து என்ன தெரியுது? அவர் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, அவரால் எல்லாம் செய்ய முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் தான் கொடுக்க போறாரு, இவர் தான் கொடுக்க போறாரு இல்ல. நாம அவர் நாமத்தில், பிதாவின் நாமமா இருக்கட்டும், ஆவியானுடைய நாமமா இருக்கட்டும், இயேசுவின் நாமமா இருக்கட்டும், இவர்கள் 3 பேர், ஆனா ஒரே ஒரு தேவன், எல்லாமே அங்க இருக்கிறது. அது கேட்டால் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதாக. எப்படிப்பட்ட நாமம் இந்த இயேசுவின் நாமம்? எப்படிப்பட்ட நாமம்? உயர்ந்த நாமம், மேலான நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 9-11 வரைக்கும் நான் இன்று மாலை அந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் கேட்க முடியும். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் பரலோகத்திலிருந்து தன்னை தாழ்த்தி, அவர் தன்னை ஒன்றும் இல்லாமல் அடிமையாக வெறுமையாக ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒப்பு கொடுத்ததினாலே பிதா மகிமைப்படும்படின்னு சொன்னோம் பாருங்க. இந்த பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக, எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது மற்ற நிலைகளில், ஆனால் இவர் நாமம் உலகம் முழுவதும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அவரை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நாமம் அறிக்கையிடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கு மேலாக முழங்கால் யாவும் முடங்க, நாவுகள் யாவும் அறிக்கையிட, உன்னதமான உயர்ந்த நாமமுடைய இயேசுவானவர். ஒரு முறை பேதுரு, யோவான் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தின் அதில் உள்ள 5, 6, 7 வசனங்கள். அங்க ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற, நடக்க முடியாத ஒருவன் படுத்திருக்கிறார். அங்க அந்த ஆலயத்துக்கு போகும்போது வரும்போது ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு அவன் நோக்கி பார்ப்பான். அந்த சந்தர்ப்பத்துல பேதுரு, யோவான் புறப்பட்டு போறாங்க. அப்ப போகும்போது ஏதாகிலும் கிடைக்கும் என்று 5ஆம் வசனம், 3ஆம் வசனம் பாருங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் எங்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளி பொண்ணு எங்க கிட்ட இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற பொண்ணு வெள்ளி எங்க கிட்ட இல்ல, எங்க கிட்ட நீ அதை கேட்க வேணாம், எங்களால முடியாது. ஆனா எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம்.
அந்த இயேசுவின் நாமத்தை உனக்கு தருகிறேன். மனுஷன் மனிதர்கள் கிட்ட, ஆனா இந்த தேவ மனிதர்கள் அவர்களிடத்தில் இருந்த நம்பிக்கை என்ன? இயேசுவின் நாமம். அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நஸ்ரீயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் துதித்து குதித்து துதித்து எழுந்து தேவாலயத்திற்கு போனான். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் இந்த உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதம் இதுவரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கிறோம், நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறோம், தடுமாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களோடு பேசுகிறார். என்ன நீங்க நம்புறீங்களா? என் நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் அவரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய தேவனிடத்தில், உங்கள் தகப்பனிடத்தில் உரிமையோடு நீங்கள் கேட்கலாம். பிதாவானவர் மகிமைப்படும்படி எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். வெறும் அழிந்து போகிற காரியத்தையே கேட்காம கிருபையில் வளர வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியில் நிறைய வேண்டும், வரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், வேதத்தின் ரகசியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும், பரலோகத்துக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற மேலான காரியங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து கேட்டு, அதே வேளையில் இப்படி நீங்கள் கேட்டு தங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லாம் அவருக்கு தெரியும். உங்க தகப்பன் கொடுக்காம இருப்பாரா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்காம இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல உள்ளவர்களுக்கு அவருடைய தேவைகளை பார்த்து ஒன்னும் செய்யாம இருக்கீங்களா? நாமே அப்படி செய்யும் போது உங்களை படைத்த தேவன் உங்களை விட்டுருவாரா? அழ விடுவாரா? தனிமையாக்க விடுவாரா? கைவிட்டு விடுவாரா? அனாதையாய் விட்டு விடுவாரா? ஒரு நாளும் விடமாட்டார். ஆனால் நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, ஒரு காரியம் சொல்லுகிறேன், அவருக்குள் நிலைத்திருங்கள். அவருக்காக வாழுங்க. நிறைய பேரு தங்கள் தேவைகளுக்காக மட்டும் வருவாங்க. அந்த தேவைகள் கிடைக்கலன்னா போயிடுவாங்க. அல்லது தேவைகளை பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை சொல்லவும் மாட்டாங்க, ஆலயத்துக்கு வரவும் மாட்டாங்க, ஆண்டவரையே விட்டுருவாங்க. அந்த நிலை வேண்டாம். ஒருவேளை சிலர் தாமதிக்கலாம், அல்லது அவர் கொடுத்திருப்பார் அநேக விஷயங்களை. நினையுங்கள், நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்க எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதை கேட்டாலும் என்றால் என்ன? அவரிடத்தில் செபிக்க வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அதை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோட இருங்க. கேட்கிறது என்பது என்ன? ஜெபம். அவர்கிட்ட சொல்லணும், அவரோடு தொடர்பு வைக்கணும். எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அப்பொழுது அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வன்னு சொன்னாரே, உங்களுக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் இரக்கம் நிறைந்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எவ்வளோ காரியம் இருக்கு, நீர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய தொடர்பில் இருக்கட்டும், உங்க நாமத்தை அறிந்து கொள்ளட்டும், உங்க நாமத்தை உச்சரிக்கட்டும்.
உம்முடைய நாமத்தை தரித்து கொள்ளட்டும், உமக்காக வாழட்டும். குறையில்லாமல் நீங்க நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவையான ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள் மற்றும் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் மகிமையாய் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.